गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु महेश्वर सच्चत्तम गुरुवे गुरु मोहन नमो नमस्ते विनायकने विघ्नराज जगन्नाथ गजानन समर्थ योगी ओम नायकर्मा ओम नायकर्मा ओम नायकर्मा कृतंड मगागाय श्री कोटि समप्रदा निर्विघ्न गुरुदय सर्वकारी सर्वदाम शक्ति ओम शक्ति ओम नमः शिवाय नमः नमः शिवाय सुरशिखरपति ओम सुरपति ओम शिव नमो नमः हरपति ओम वय नमः शिवगणपति मंदारि वालै कुमरी मागाल निरंतर लीलार भैरवी दिरिसुड़ी देमलसुरमर्दिनी ओम शक्ति अड़वांगुळि इरुक्कुम अन्नमय पार्वतिये திரளாத கன்னியாமரித்தாய் நம்மனை காக்கும் பராபரைய வரத்தின் பரவர சங்கசுர சுபகர்ண திருவர சுந்தரியே ஓம் திரு சுந்தரி சௌந்தரி தில்லோகனாய் தீபொளி பிரதிபிய வாழை பரமேஸ்வரி திருஷ்டாந்தனம் சொர்ணம் தனம் கல்வி வீரம் ஆனந்தம் ஆரோக்கியம் மன நிம்மதி தருக ஸ்வாஹா. அன்பான நேயர்களுக்கு அடியனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஜோதிட நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஜோதிடம், வைத்தியம், மாந்திரிகம், ரசமணி, ராஜோஷியமை, வர்மம், யோகா, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியானம், தவம் போன்ற அற்புதமான தெய்வீக சித்தர்களுடைய கலைகள். இந்த கலைகளை முறைப்படி பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு அருளும் பொருளும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் நலம், மனநலம், ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை முறைப்படி பயன்படுத்தினால் பல மடங்கு நீங்க நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தருடைய ஆயுள் காலங்கள் அதிகமா வாழ்றாங்க. இன்னைக்கு 125 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க இருக்காங்க. எங்க வீட்டிலேயே எங்க பாட்டியம்மா 120 வரைக்கும் வாழ்ந்தாரு. 120 வயது வரை எங்களுடைய பாட்டியம்மா வாழ்ந்தாங்க, எங்க அப்பாவோட அம்மா. அடுத்து எங்களுடைய மாமா 115 வருஷத்துல வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க. இப்பவும் 100 வயசுக்கு மேல வாழ்றவங்க இருக்கிறாங்க. நம்ம டிவியில பாக்குறோம், பத்திரிகையில பாக்குறோம். மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. ஆனா இந்த ஆயுளை, இப்படிப்பட்ட ஆயுளை, ஒரு மனிதன் 100-120 வருஷம் வாழக்கூடிய ஆயுளை நம்ம கண்ட உணவுகளை உள்ள ஏத்தி, கெட்ட பொருள்களை உள்ள சமைச்சு சாப்பிட்டுட்டு, தேவையில்லாத பொருட்களை நம்ம உள்ள அதிகமா ஏத்திக்கிட்டு, வாழ்க்கையில கிட்னி போய், இருதயம் போய், நுரையீரல் போய், கடவுள் கொடுத்த கோடியா கொடுத்த சொத்து மதிப்புள்ள அந்த பொருள்களை ஒண்ணுக்கு இல்லாம ஆக்கி ஆயுள் காலத்தை குறைச்சிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த கிரக நிலைகள் சரியில்லை அவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, நல்ல பொருளை சாப்பிடறதுக்கு மனசு வராது. நல்ல இயற்கையான நம்ம நல்ல ஒரு பொருளை, காய்கறிகளையோ பழங்களையோ நல்ல ஒரு பதார்த்தங்களையோ சாப்பிடறதுக்கு மனசு வராது. தேவையில்லாத பொருளை உள்ள ஏத்திக்குவாங்க. அப்ப அந்த உடம்புக்குள்ள வாயிலிருந்து உள்ள தள்ளுறதான் அவங்க வேலை. ஆனா உள்ளுக்குள்ள என்னென்ன பண்ணுது, எந்தெந்த பொருள் எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லை. தன்னைத்தானே அவங்களுக்கு ஈவிரக்கம் இல்லை. தன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இதயத்து மேல பாசம் இல்லை, நுரையீரல் மேல பாசம் இல்லை, கிட்னி மேல பாசம் இல்லை, வயிறு மேல பாசம் இல்லை, எதுலயும் பாசம் கிடையாது. அது எப்படியோ உள்ள தள்ளிடணும். இரும்பா வந்தது உள்ள தள்ளிடணும். அது எப்படியோ செமிச்சு வந்தானே வரட்டேன்னா, அது இப்படி இருக்கும்போது என்னன்னா உங்களுடைய ஆயுள் காலங்கள் குறையுது. அடுத்து மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய வேலைகளை செய்யறது. அப்ப மனசு நிம்மதி கெடுது. அப்ப ஆயுள் குறையுது. அப்ப எதைக்குமே ஆயுள் கூடணும் அப்படின்னா தேவையான உணவு சாப்பிடணும், தேவையில்லாத உணவு எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி எந்தெந்த நாள்ல எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த உணவு சாப்பிடணும். இப்ப அமாவாசை அன்னைக்கு கறி சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அதை ஏத்துக்கிட்டா சந்தோஷம்தான். ஏத்துக்காம இருந்தா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஞானி மனிதனை உணர்கிறான், ஞானி மனிதனை உணர்கிறான், மனிதன் ஞானியை உணரவே மாட்டான். இந்த ஞானி உணர்ந்துதான் இதை சாப்பிட்டா இப்படி ஆகும், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்கறது இல்லை. நம்ம அதை சாப்பிட்டு நம்ம சீக்கிரமே போய் சேர்றோம். அதனால சாப்பிட்ற பொருள்ல கூட இன்னென்ன திசைகளுக்கு, இன்னென்ன கிரகங்களுக்கு இன்னென்ன பொருளை சாப்பிட்டா நல்லதுன்றாங்க. அப்ப அமாவாசை பௌர்ணமிக்கு ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாது? செமிக்காது. ஏன் செமிக்காது? அந்த கதிர்வீச்சு நம்ம உடம்புல உள்ள செமிக்கிற தன்மையை கொஞ்சம் இழந்துருக்கு. அப்ப அதனால அந்த சாப்பிடாம அன்னைக்கு இயற்கை உணவுகள், பழங்கள், காய்கள் இதை சாப்பிட்டா சீக்கிரமே செமிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதனால சாப்பிட்டுட்டு என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு விடுறது கூட முடியாது. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது கரெக்டு. மீண்டும் சாப்பிட்டுட்டு போங்கன்னு விட்டுற வேண்டியதான். ஏன்னா அப்ப அவங்க 2 நாளுக்கு சாப்பிட முடியாது, எது கழிச்சு வரும், சாப்பிட்ட பொருள் செமிக்காது, அப்புறம் ஒரு நோய் வரும், அப்புறம் கடைசியில சரியாகும். அப்ப அதை தாங்கக்கூடிய சக்தி இருந்தா அவங்க அந்த வேலையை பண்ணிட்டு போக வேண்டியதான். அதே மாதிரி நவகிரகங்கள்ல பாருங்க உணவு முறைகளை பயன்படுத்திருக்கிறாங்க. நவகிரகங்கள ஞானிகள் உணவு முறைகளை பயன்படுத்திருக்காங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை பாருங்க கோதுமை பயிர் சாப்பிட சொல்றாங்க.
அது அவருக்கு பிடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து கிரகத்துக்கு வந்து கோதுமை பிடிக்குமாமா. திங்கட்கிழமை வந்து பச்சரிசியில பதார்த்தம் பண்ணி சாப்பிடணுமாமா. செவ்வாய்க்கிழமை வந்து துவரம் பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதுல அவிச்சோ இல்ல குழம்பு வச்சோ அந்த துவரம் பருப்பை சாப்பிடலாம். அதுல சாப்பாடு சாதத்துல வச்சு சாப்பிடலாம். அடுத்து வந்து புதன்கிழமை வந்து பாசி பயறு இருக்குல்ல, பாசி பயறு பாசி பருப்பு ஏதோ அதை நம்ம சாப்பிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்குமா, அந்த கிரகத்துக்கு அது பிடிக்குமாமா. அடுத்து வியாழக்கிழமை வந்து சுண்டல், வியாழ பகவானுக்கு வந்து குரு பகவானுக்கு சுண்டல் பிடிக்குமாமா. அது நைட்ல ஊற வச்சு காலைல குழம்பெல்லாம் வச்சு எல்லாம் வறுத்து எல்லாம் அதை வந்து பொரிச்சு எப்படியும் நம்ம சாப்பிட்றதுனால அதனுடைய பலன்கள் நல்லா கிடைக்குமா. அவங்களுடைய அனுகிரகம் நல்லா கிடைக்குமா, இந்த கிரகத்தினுடைய அனுகிரகம் நல்லா கிடைக்குமாமா, பாசம் கிடைக்குமாமா. இப்ப ஆட தெரிஞ்ச பொண்ணை மேடையில் ஆட வச்சீங்கன்னா அவங்க பரிசு வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா பாட தெரிஞ்சவங்களை வந்து ஆட சொல்றதும் ஆட தெரிஞ்சவங்களை பாட சொல்றதும் மாறி மாறி செய்ய சொன்னா 2 பேருமே ஃபெயில் தான். 2 பேருமே பாஸ் மார்க் வாங்க முடியாது, 2 பேருமே பரிசு வாங்க முடியாது. அது மாதிரி யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செஞ்சா நல்லது. இப்ப சிங்கத்துக்கு என்ன பிடிக்கும், கறி தான் பிடிக்கும். மானுக்கு என்ன பிடிக்கும், புல்லு தான் பிடிக்கும். பன்னிக்கு நரகளை பிடிக்கும். அப்ப அதுக்கு அதைத்தான் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப யாருக்கு என்ன பிடிக்குமோ கொடுத்தா தான் நல்லது. அதே மாதிரி தான் இப்ப நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளர்களுக்கு அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதை நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம மேல பாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு உணவு பிடிக்காத உணவு இதுதான் நல்ல உணவு, இதைத்தான் நீங்க சாப்பிடணும்னு சொல்லி நம்ம வலுக்கட்ட முடியாது. இந்த இன்னைக்கு என் நண்பர்கள் வந்தாங்க வீட்டுல வந்து நான் 2 வேளை தான் சாப்பிட்றேன், ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட்றேன். அவங்க 3 வேளை சாப்பிடக்கூடியவங்களா இருந்தா சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு பணமும் தர்றேன், கடையில் போய் சாப்பிடுங்க இல்ல வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு ஏன் சொன்னேன். அவங்க நம்மளால அவங்க 3 வேளை சாப்பிடாம இருக்கக்கூடாது. அவங்க சாப்பிடறது சாப்பிடட்டும், 4 வேளை கூட சாப்பிடட்டும். ஆனா நம்மளால 2 வேளை தான் சாப்பிட முடியும். ஏன் சாப்பிட முடியும்னா நம்ம அதுக்கு தகுந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம் தியானம் இதெல்லாம் பண்ண போகும்போது அந்த உணவு தேவையில்லாத உணவு. உணவு இல்லாம இருந்தா தான் அந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம் நமக்கு செய்ய முடியும். வயிறு காலியா இருந்தா தான் செய்ய முடியும். அப்பதான் நல்லா இருக்கும். இல்லாட்டா மாட்டிக்கிட்டு முடிப்போம், அங்கங்க பிடிச்சுக்கிறோம். உணவு அதிகமா உள்ள எடுத்துக்கிட்டோம்னா அங்கங்க பிடிச்சுக்கிறோம், கேஸ் வரும், அப்புறம் மனசுக்கு தளர்வு ஏற்படும், சிக்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உணவு வந்து சாப்பிட்றது எதுக்கு, உயிர் வாழ்றதுக்கு தான். அதே விட்டு போட்டு சாப்பிட்றதுக்காக நம்ம வாழ்றோமா எப்ப பார்த்தா திருண்டே இருக்கணும். அதுல என்ன லாபம் இருக்கு, அதுல என்ன அடைவுகள் இருக்கு, அது செமிக்கிறதுக்கு அந்த உறுப்புகள் வேலை செய்யணும் இல்லையா. அது இப்ப என்ன சொன்ன வந்தோம்னா குரு பகவானுக்கு வந்து சுண்டல் பிடிக்கும், அவருக்கு வந்து சுண்டல் படைச்சு சாப்பிட்றது நல்லது. அடுத்து வெள்ளிக்கிழமை என்ன சாப்பிட்றோம்னா மொச்சைன்னு சொல்லுவாங்களே, மொச்சை பயிர், அந்த பயிரை நம்ம வீட்டுல அவிச்சோ இப்படி படைச்சு தெய்வங்களுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றது நல்லது. சனிக்கிழமை எள்ளு, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு பிடிக்கும். அந்த எள்ளுல நம்ம ஏதாவது பதார்த்தங்கள் செஞ்சு இல்ல துவையல் செஞ்சு சாப்பிட்டு இல்லைன்னா கடலை உருண்டையாவது நம்ம சாப்பிட்றது நல்லது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா யாருக்கு என்ன பிடிக்குமோ அப்படி நம்ம அவங்களுக்கு உணவுகள் கொடுத்தா பிடிக்கும். அப்ப கிரகங்களுக்கும் அதே மாதிரி தான், அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கும் அதே மாதிரி ஒவ்வொன்றும் சொல்றாங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். அப்ப அந்த நேரத்துல அந்த பதார்த்தத்தை நம்ம செஞ்சு சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிறாங்க. அப்ப அதை நம்ம விருப்பப்பட்டதை செய்யும் போது நம்ம இருக்கோம். இப்ப காலையில சூரிய வெளிச்சம் கிழக்குலதான் உதிக்கும், அதெல்லாம் முடியாது. நான் மேற்குலதான் சூரியனை பார்ப்பேன் இப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம கிழக்குலதான் சூரியன் உதிக்கிறப்பதான் சூரியனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிழக்குலதான் பார்க்க முடியும். அப்பதான் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ண முடியும். இல்ல நான் மேற்குலதான் பார்ப்பேன், சூரிய பகவானே நீ மேற்குல இருந்து காமி அப்படின்னு சட்டம் போட முடியாது. நம்ம அதனால எதுக்கு எப்படி இசைந்து வாழணுமோ அது மாதிரி இசைந்து வாழ்றது நல்லது. அப்போ உணவே மருந்து, மருந்தே உணவு. எப்படி சொல்றாங்க பாருங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு. அப்படி நம்ம பண்ணிக்கிறது வாழ்க்கையில ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால ஆயுள் பெருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு, அவமானத்தை உண்டாக்குறதும் நம்ம கையில தான் இருக்கு. அவமானத்தை வரும்போது என்ன ஆகுது, நான் தான் முதலே சொன்னேனே, என்ன சொல்றேன், கடன் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, பைக் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, எல்லாம் வாங்கிடுவாங்க, எல்லாமே கடன்ல தான் இருக்கும். அப்புறம் இந்த கடனை வாங்கி அங்க கொடுக்க, அந்த கடனை வாங்கி இங்க கொடுக்க, இங்க வட்டி கட்ட, அங்க வட்டி கட்ட, கடைசியில மாட்டிட்டு முடிச்சுட்டு கடைசியில அவங்கள்ட்ட கெட்ட பேர் இவங்கள்ட்ட கெட்ட பேர், அவர் கோர்ட்டு வழக்கு ஒவ்வொன்று போய் கடைசியில மாட்டிட்டு முடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப இதனால என்ன ஆகும், அவமானம் வரும். அதே மாதிரி தேவையில்லாத உறவுகளிடம் தேவையில்லாத காரியத்தை பண்ணும்போது அங்க சண்டை வந்துடும். அப்ப அதுல அவமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி அவமானம் வரும்போது மன நிம்மதியை கெடுக்கும், ஆயுள குறைக்கும். இதை சொல்றதுக்கு தான் லக்னத்துல வந்து 8ஆம் இடத்தை சொல்றோம். அதே மாதிரி அதிர்ஷ்டமும் இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் இந்த ஆயுள், அவமானம், புதையல், மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் இந்த காரியங்கள்ல உண்டு. அப்ப திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்ப நல்ல எண்ணத்தோட இருந்தா, நல்ல சிந்தனைகளோட இருந்தா, தெய்வீகத்தோடு பெரியவங்கள பேச்சை கேட்டு, ஆன்மீகவாதிகளோட பேச்சை கேட்டு, அறிவுள்ளவர்கள் பேச்சை கேட்டு, ஞானிகள் பேச்சை கேட்டு நம்ம நன்முறையில் வாழணுங்கிற எண்ணத்தோட விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில ஆயுள் நீடிக்கும், அவமானம் வராது, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்,
வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.